Hi friends, இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் 5th யூனிட். The topic name is movement. So learning objectives. After completing this lesson, students will be able to know about the movements of different animals, differentiate between movement and the locomotion, recall the types of movements, know about human body and its movement, summarize the significance and types of joints, identify the components of the skeleton, understand muscle movement and its types. So இதெல்லாம் பற்றி நம்ம லெசனில் பார்க்க போகிறோம். So next, introduction. There are so many movements that happen in our bodies. Sit absolutely still and observe the movements taking place in our body. You must be blinking your eyes from time to time. There will be movements in your body as you breathe. Different parts of our body you move while you remain at the same place. There are different ways how animals move from place to place. For example, a cow used its legs to walk, a snake uses whole body to slither or crawl, a bird uses wings to fly, a fish uses fins to swim, and humans use legs to walk. Walking, crawling, flying and swimming, these are only few ways in which animals move from one place to another. Let us learn in detail how the movements takes places. So ஒரு organism அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம், it's maybe a snake, it may be a reptile, maybe a human. ஸோ யாராக இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு with using some body parts or some other things, அது வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ இட் இஸ் த லோக்கமோஷன் அண்ட் மூமெண்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ லோக்கமோஷன் மூமெண்ட்னா என்ன, ஸோ அது எப்படி வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது, ஸோ இதை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ மூமெண்ட்ஸ் அண்ட் த லோக்கமோஷன். ஸோ மூமெண்ட்னா என்ன, லோக்கமோஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆல்தோ both movement and the locomotion sound similar in their meaning, there are few interesting difference between two terms. Movement is generally defined as an act of changing the place or the position by one or more parts of the body. Movement helps to perform necessary functions such as pumping of blood to different parts of the body in organisms. So இந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து எப்படின்னா, இட் இஸ் ஆக்ட் ஆஃப் சேஞ்சிங் த பிளேஸ் ஆர் அ பொசிஷன் பை ஒன் ஆர் மோர் ஆஃப் த பாடி பார்ட்ஸ். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமனை எடுத்துக்கலாம், இல்லை அனிமல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கும் போது யூஸிங் த அதோட ஒரு பாடி பார்ட்டோ இல்லை ஹோல் பாடியோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சு வித் த யூஸ் ஆஃப் தீஸ் பாடி பார்ட்ஸ் ஒரு இடத்துலேருந்து சேஞ்சாக இன்னொரு இடத்துக்கு போகுது. ஸோ நம்ம இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி மூமெண்ட் பண்ணும்போது அது என்ன ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன். ஸோ பம்பிங் பிளட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்த்தோம்னா மூமெண்ட்ஸ் கேன் பி போத் வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி. ஃபார் எக்ஸாம்பிள், walking is a voluntary movement while breathing is a involuntary movement. So இதுலயே வந்து voluntary movement, involuntary movement அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த voluntary movementனா தமிழில் பார்த்தீங்கன்னா தன்னார்வ இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இட் இஸ் அ வாலண்ட்ரி. இன்வாலண்ட்ரினா நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் நம்ம எப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் தரோமோ அந்த மாதிரி. ஸோ இந்த வாலண்ட்ரிங்கும் போது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் தரும்போது தான் வந்து இப்போ வாக் பண்ணணும், டான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அது ஒர்க் ஆகும். ஆனால் இன்வாலண்ட்ரி அப்படிங்கும்போது அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சு. ஸோ வாக்கிங் இஸ் அ வாலண்ட்ரி மூமெண்ட், breathing is a involuntary movement அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ the movement of an organisms from one place to another is known as the locomotions. ஸோ locomotion அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் மொத்தமாக அதோட என்டையர் பாடி யூஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சு அப்படின்னா இட் இஸ் அ
locomotion. So locomotion helps an organism to find food, avoid harsh weather conditions, escape from their predator, etc. Walking, running and swimming are few examples for different types of locomotions. In this process there is the actions of appendages, some as limbs, wings, flagella and cilia. In most of the aquatic animals such as fishes, whales and shark, the locomotion results from a series of wave-like muscles contractions. Table 5.1 gives the difference between the locomotion and the movement. So இந்த லோக்கமோஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்ஷு, வேல், ஷார்க் இதெல்லாமே வந்து லோக்கமோஷன். பிகாஸ் அதோட என்டையர் பாடி யூஸ் பண்ணி போயிட்டுருக்கு. பட் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் அது கொடுக்குறது எல்லாமே. ஏன்னா அங்கே வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஸோ இட் இஸ் அ மூமெண்ட். ஸோ இப்போ அதுக்கும் டேபிள் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த locomotion and the movement? Locomotion is the movement of an organism from one place to another. Movement is the act of changing the place or position by one or more parts of the body. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், it is always voluntary. It can be either voluntary or involuntary. Locomotions take place at the organism level. A movements take place at the biological level. ஸோ இந்த லோக்கமோஷன் அப்படிங்கிறது சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ் அந்த மாதிரி லெவலில் தான் வந்து ஒர்க் ஆகும். பட் மூமெண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்கானிசம்ஸ் லைக் ஹியூமன்லாம் வந்து பயாலஜிக்கல் லெவலில் வந்து ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தா லோக்கமோஷன் டஸ் நாட் நெசசரி ரிக்வயர் எனர்ஜி, மூமெண்ட் ரெக்வயர்ஸ் எனர்ஜி. ஸோ லோக்கமோஷன் பண்ணுறதுக்கு நமக்கு அந்தளவுக்கு எனர்ஜி தேவை கிடையாது. பட் மூமெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு எனர்ஜி வேணும். ஸோ மூமெண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ். மூமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். திஸ் இஸ் பேசிக் மெக்கானிசம் யூஸ்ட் இன் மெஜாரிட்டி ஆஃப் த வெர்டிபிரேட்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன். Animal exhibit a wide range of movements in this part. Let us study about movements in different animals. So அனிமல்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு அனிமலும் எப்படி வந்து மூமெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ த பாடி ஆஃப் அன் எர்த்வார்ம் இஸ் மேட் அப் ஆஃப் அ மெனி ரிங்ஸ் ஜாயின் end to end. It has a muscles which helps to extend and shorten the body, and under its body it has a large number of bristles called setae which are connected with the muscles. ஸோ இந்த நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எர்த்வார்ம் இந்த மண்புழு எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தோம்னா மண்புழுவில் பார்த்திங்கன்னா நிறைய ரிங் மாதிரி இருக்கும். மெனி ரிங் ஜாயிண்ட் எண்ட் டு எண்டு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ரிங்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ரிங் மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ அந்த மசில்ஸ் வந்து அதோட மசில்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறக்கும் ஷார்டன் பண்ணுறக்கும் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதும் போக அதோட பாடியில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரிஸ்டல்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்துட்டு லோக்கமோஷன் பண்ணுறதுக்காகவும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த பிரிஸ்டல் அப்படிங்கிறது ஹெல்ப் ஆகுது. அது நம்ம அதோட நேம் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா சீட்டே அப்படின்னு சொல்லலாம். விச் ஆர் கனெக்டட் வித் த மசில்ஸ். ஸோ சீட்டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கனெக்டட் வித் த மசில்ஸ். ஸோ அந்த சீட்டேங்கிறது தனியாக இல்லாமல் மசிலோட இன்ட்ராக்ட் பண்ணி இருக்கும். ஸோ தீஸ் பிரிஸ்டல் ஹெல்ப்ஸ் டு கெட் கிரிட் ஆன் தி கிரவுண்ட். டியூரிங் மூவ்மெண்ட் த எர்த்வார்ம் first extend from the front part of the body. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எர்த்வார்ம் வந்து எங்கேருந்து அதோட பாடி பார்ட்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். கீப் த ரியர் போர்ஷன் ஃபிக்ஸ்ட் டு த கிரவுண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பண்ணும். அதோட பேக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும். தென் இஸ் ஃபிக்ஸ் த ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் ரிலீஸ் த ரியர் எண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எண்டை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரியர் எண்டை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் அது லோக்கமோஷன் இருக்கும், மூவ்மெண்ட் வந்து இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இஸ் தென் ஷார்டன் த பாடி and pulls the rear end forward. This makes us move forward by small distances, repeating such muscle contraction and relaxation. The earthworm can move through soil. A slimy substance secreted by its body helps this movement. So இதோட ஸ்லிம்மி சப்ஸ்டன்ஸை நம்ம எது சொல்கிறோம்னா ரொம்ப லேஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா அது நம்ம ஸ்லிம்மி சப்ஸ்டன்ஸ் அப்படி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவரோட ஃபஸ்ட் எண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு செகண்ட் எண்டை வந்து ரிலீஸ் பண்ணும். அப்போ செகண்ட் எண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் எண்டை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இப்படி தான் அது வந்து அதோட மூமெண்ட் வந்து இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க மூமெண்ட்ஸ் ஆஃப் த எர்த்வார்மெண்ட்டு. ஸோ டைரக்ஷன் ஆஃப் தி மூமெண்ட்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காக்ரோச். ஸோ காக்ரோச் வந்து எப்படி மூவ்மெண்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். A cockroach has a 3 pairs of joint legs which helps it to walk, run and climb. It also has 2 pairs of wings for flying. Large and strong muscle helps in movement of legs. The body is covered by chitin, a light protective material. Chitin is shed regularly so that the body can grow. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காக்ரோச் வந்து 3 பேட் லெக்ஸ் வந்து இருக்குது. ஸோ 3 பேட் லெக் வந்து இட்ஸ் ஹெல்ப் டு வாக், ரன் அண்ட் த கிளைம். ஸோ இது வந்து வாக் பண்ணுறதுக்கு, ரன் பண்ணுறதுக்கு, கிளைம் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த 3 பேர் ஜாயிண்ட் லெக்ஸாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் ஆல்சோ ஹேஸ் 2 pairs ஆஃப் விங்ஸ். ஸோ இதுக்கு வந்து 2 pairs ஆஃப் ரிங்ஸும் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அது எதுக்காகனா ஃப்ளை பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மசிலும் இருக்குது. எதுக்காக பார்த்திங்கன்னா லெக்ஸு வந்து மூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராங்கான மசிலும் அதில் வந்து இருக்குது. பாடி இஸ் கவர் பை சிட்டின் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் மூலிமா வந்துட்டு அது வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ சிட்டின் வந்து எப்படி சொல்லுவோம், ப்ரொடக்டிவ் லேயர் மாதிரி, ஒரு அவுட்டர் ஷெல்லை வந்து ப்ரொடக்ஷன் லேயர் மாதிரி அது வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பார்த்தா பேர்ட்ஸ். ஸோ பேர்ட்ஸ் கேன் வாக் ஆன் த கிரவுண்ட் அண்ட் ஃப்ளை ஆஸ் வெல். ஸோ சம் பேர்ட்ஸ் கேன் ஆல்சோ ஸ்விம் இன் த வாட்டர். எ பேர்ட் ஹேஸ் ஸ்ட்ரீம்லைன்ட் பாடி. Its bones are light and strong. They are hollow and have an air space between them. The hind limbs of birds are modified as claws, which helps them to walk and to perch. So the breast bone are modified into hold massive flight muscles, which helps in moving wings up and down. Birds having special flight muscles and forelimbs are modified as wings. The wings and tail have a long feather, which helps in flying. Bird shows 2 types of flight, breeding and the flapping. So birds அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து நடக்கவும் செய்யும் அண்டு ஃப்ளை பண்ணவும் செய்யும். ஸோ ரெண்டும் நடக்கிறதுனால டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ் வந்து இங்கே நடக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து பேர்ட்ஸ் வந்து ஸ்விம்மும் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒரு சில பேர்ட்ஸ் ஸ்விம் பண்ணும், ஒரு சில பேர்ட்ஸ் வந்து நல்லா ஃப்ளை பண்ணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ பேர்ட் ஹேஸ் அ ஸ்ட்ரீம்லைன் பாடி. ஸ்ட்ரீம்லைன் பாடின்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோவர்ஸ் அ ஃப்ரிக்ஷன் ட்ராக் பிட்வீன் எ ஃப்ளூயிட் லைக் ஏர் அண்ட் த வாட்டர். ஸோ ஃப்ரிக்ஷன் அதோட உராய்வை தடுக்கிறதுக்காக பண்ணுற ஒரு பாடி, அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃப்ரிக்ஷனை வந்து லோ பண்ணிக்கும், ஸோ டிக்ரீஸ் பண்ணிக்கும். அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பாடி அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ போன்ஸ் ஆர் லைட் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ போன்ஸ் எல்லாமே எப்படின்னா லைட்டாக இருக்கும், பட் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங். ஸோ தேர் ஆர் ஹாலோ அண்ட் ஹாவ் அ ஏர் ஸ்பேஸ் பிட்வீன் தேம். ஸோ அந்த போன்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா ஏர் ஸ்பேஸ் இருந்தால் மட்டும் ஃப்ளைட் பண்ண முடியும். ஸோ அது ஹிண்ட் லிம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸாக வந்து மாறி இருக்கும். அதனால தான் என்ன ஆகுதுன்னா அது எல்லா பக்கமும் பறக்கவும் முடியுது. அந்த பர்ச் அப்படின்னா இந்த கிளை, இந்த மரத்தோட கிளைகள் தான் நம்ம பர்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நல்லா ஹோல்டு பண்ணி உட்கார முடியும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மசில்ஸ், நம்ம அனிமல்ஸ்க்கு எப்படி பிரெஸ்ட் மசில்ஸ் இருக்கிற மாதிரி அந்த பிரெஸ்ட் மசில்ஸ் தான் வந்து அவங்களுக்கு ஃப்ளைட் மசில்ஸாக வந்து மாடிஃபை ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து அப் அண்ட் டவுன் அது மூவ் ஆக அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பேர்ட்ஸில் பார்த்திங்கன்னா 2 types ஆஃப் ஃப்ளையிங்கே இருக்குது. ஸோ கிளிட்டிங் அண்ட் த ஃப்ளாப்பிங். ஸோ இந்த கிளிட்டிங் சொல்லி பார்த்திங்கன்னா டியூரிங் கிளிட்டிங் த பேர்ட்ஸ் ஹேஸ் இஸ் விங்ஸ் அண்ட் டைல் ஸ்ப்ரெட் அவுட். இன் திஸ் மூமெண்ட் த பேர்ட் யூஸஸ் ஏர் கரண்ட்ஸ் ஃபார் கோயிங் அப் அண்ட் டவுன். ஸோ கிளிட்டிங் சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த பிக்சரில் காட்டியிருக்க மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கு, இங்கே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு, மைக்ரேட் ஆகிறதுக்காக கிளிட்டிங் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஃப்ளாப்பிங் சொல்லி பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு பொருளை எடுக்கிறதுக்காகவும் பர்டிகுலராக அந்த இதில் லேண்ட் ஆக இருக்கும் ஒரு டைப் ஆஃப் மூமெண்ட் வந்து பண்ணும், விங்லே டைப் ஆஃப் ஃப்ளை வந்து பண்ணும். ஸோ இட் இஸ் அ ஃப்ளாப்பிங். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக். ஸோ ஸ்னேக் பற்றி பார்க்கலாம். ஸோ த பாடி ஆஃப் த ஸ்னேக் கன்சிஸ்ட் ஆஃப் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ். த அட்ஜாயினிங் வெர்டிபிரேட் ரிப்ஸ் அண்ட் ஸ்கின்ஸ் ஆர் இன்டர்கனெக்டட் வித் ஸ்லெண்டர் பாடி மசில்ஸ். ஸோ இந்த ஸ்னேக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே நிறைய வந்து அதுக்குள்ளே எலும்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட எலும்பு எப்படி வந்து ஸ்ட்ரக்சராக இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த எலும்பும் ஸ்கின்னும் வந்து அந்த ரிப்ஸும் அதோட ஸ்கின்னும் வந்து இன்டர்லிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்று ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறதுனால இட் ஹேஸ் அ பார்க்குறது வலுவலு இருந்தாலும் இட் ஹேஸ் அ ஸ்ட்ராங் structure அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். when the snake moves it makes many loops on its sides. The forward push of the loops against the surface makes the snake move forward. Movement of the snake is called slithering movement. Many snakes can swim in the water also. So snake பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரியும் மற்ற விலங்குகள் போகிறமே போகாது. இட் இஸ் a loop like structure. ஸோ வளைஞ்சு தான் போகும். ஸோ இட் இஸ் பிகாஸ் எப்படி சொல்கிறது, அதோட
படைப்பே அப்படி தான். ஸோ இட் இஸ் லூப் லைக், அந்த லூப் லைக் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து அது மூவே ஆகும். ஸோ லூப்னா ஒன்றும் கிடையாது, இந்த வளைவாக இருக்கும்ல, ஸோ அதை நம்ம லூப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்னேக் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் என்ன மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லித்தரிங் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சில ஸ்னேக்ஸ் வந்து தண்ணிலையும் வந்து ஸ்விம் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா fish swims with the help of fins. They have two paired fins and unpaired fin, and the body of a fish is streamlined to reduce friction while moving in the water. They have a strong muscle which helps in swimming. When a fish swims in front, part goes to one side and the tail part stay in the opposite directions. ஸோ இந்த ஃபிஷ் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இட்டு ரெண்டு ஃபின்ஸ், 2 pairs ஆஃப் ஃபின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம்லைன்டு பாடியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் மசில், ஸ்விம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ராங் மசில் தேவைப்படும். ஸோ ஸ்ட்ராங் மசில்ஸும் அதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்ல் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் டெய்ல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூவ் த ஃப்ரண்ட் பார்ட் கோஸ் டு த ஆப்போசிட் சைடு. இந்த டெய்ல் பார்ட் ஆல்சோ சேஞ்ச் இன் த பொசிஷன் டு அனதர் சைட். ஸோ அதோட இப்போ இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா இதுவும் லைக் லூப்னால் வந்து ரொம்பவுமே வந்து வளைஞ்சு போகும். பட் இந்த ஃபிஷ் பார்த்துருக்கோம்ல வளைஞ்சி, இந்த லெஃப்ட் சைட் அந்த டெய்ல் வந்து ரைட் சைட் போச்சுன்னா அது பாடி மட்டும் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து லெஃப்ட் சைட் போகும். அது ஃப்ரண்ட் போர்ஷன் ரைட் சைட் போச்சுன்னா அது டெய்ல் வந்து லெஃப்ட் சைட் போகும். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ த கார்டல் டைல் ஃபின் ஹெல்ப்ஸ் இன் சேஞ்சிங் த டைரக்ஷன்ஸ். ஸோ இங்கே தான் வந்து கார்டலும் டெய்லும் வந்து ஹெல்ப் ஆகுது, மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஃபிஷ்ஷஸ் ஹாவ் அ ஸ்ட்ரீம்லைன் ஸ்ட்ரக்சர் விச் ஹெல்ப்ஸ் தெம் டு move smoothly with the flow of water muscles and the fins on the body and the tail help to keep the balances. ஸோ இதை பற்றி பார்த்துச்சு. நெக்ஸ்ட்டு ஹியூமன் பாடி பற்றி பார்க்கலாம். ஸோ ஹியூமன் பாடியில் என்ன டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ மூமெண்ட் வந்து எதனால் நடக்குது, ஸோ ஜாயின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மூமெண்ட்ஸ் இன் த ஹியூமன் பாடி. ஹியூமன் கேன் மூவ் சம் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி in different directions. However, some body parts can be moved only in the one direction. Our body is made up of a framework of a bone called skeleton, which helps in movement of the body. Some of the movements in body parts of the human are movements or eyelids, movements of heart muscles, movement of teeth and the jaw, movement of the arm and the legs, மூமெண்ட் ஆஃப் ஹெட், மூமெண்ட் ஆஃப் நெக். ஸோ இந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமனில் பார்த்திங்கன்னா ஸ்கெல்டல் சிஸ்டம் மூலியமாக தான் இந்த மூமெண்ட்ஸ் வந்து நடக்குது. ஸோ இந்த எலும்புக்கூடுன்னு சொல்கிறோம்லாம், ஸோ இட் இஸ் அ ஸ்கெல்டன் சிஸ்டம். ஸோ இந்த எலும்புகள்லாம் சேர்ந்து தான் இந்த மூமெண்ட்ஸ் வந்து நம்மளோட ஹியூமன் பாடியில் வந்து நடக்குது. ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் சம் ஆஃப் த மூமெண்ட்ஸ் என்ன பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண் முடிகள், அது வந்துட்டு கண் இமை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட் மசில், ஹேண்ட் மசில், எல்லா மசில்ஸுமே வந்துட்டு நம்ம ஹெட் ஆகட்டும், நெக் ஆகட்டும், கால், கை எல்லாமே வந்துட்டு மூமெண்ட்ஸ் மூலிமா தான் ஒர்க் ஆகும். மூமெண்ட்ஸ் ஆஃப் சம் ஆர்கன் happens because of the combined actions of bones and muscles. In such cases, movements is possible along a point where two or more points meet. So movements எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போனும் மசில் ரெண்டுமே கம்பைன்ட் ஆக்ஷன் பண்ணும்போது நமக்கு இந்த மூமெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சீட்டா இப்போ சின்ன மோட்டர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டா கேன் ரன் 17 km/h. Hippopotamus can run faster than a man. Cockroach is a fast animal on 6 legs covering a meter per second. The fastest mammal, the dolphin, can swim up to 35 miles per hour. ஸோ இந்த மாதிரி மோட்டர் பாக்ஸ் வந்து அடிக்கடி வந்து எக்ஸாம்ஸில் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ்லாம் கேட்டுட்டு வராங்க. ஸோ இது வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட். ஸோ டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அமீபாய்டு மூமெண்ட், சிலியரி மூமெண்ட், மஸ்குலர் மூமெண்ட். ஸோ வென் வி டாக் அபவுட் லோக்கோமோஷன்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ், தேர் ஆர் 3 types of movements. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமீபாய்டு. இட் இஸ் brought about by pseudopodia which are appendages which move with the movement of protoplasm within a cell. ஸோ அமீபாய்டு மூமெண்ட் வரும்போது அதோட மூமெண்ட் பார்த்திங்கன்னா செல்லுக்கு ஒரே ஒரு செல் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஹேப்பனிங் வித்தின் த செல். ஸோ செல்லுக்குள்ளே அதோட மூமெண்ட் நடந்ததுன்னா இட் இஸ் அமீபாய்டு மூமெண்ட். சிலியரி மூமெண்ட். த மூமெண்ட் இஸ் brought about by the appendages
called as cilia, which are the hair-like extension of the epithelium. Both these kinds of movements are seen with the cells of the lymphatic system. So in the lymphatic system na enna solli paakalam. So lymphatic system na parts of a circulatory system and immune system. So circulatory system and immune system சேர்ந்தது இந்த lymphatic system. So ciliary movement அப்படின்னு சொல்லி வரும்போது hair like structure யூஸ் பண்ணி அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் a ciliary movement. அடுத்தது muscular movement. So muscular movement நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே வந்துட்டு muscular movement that happen. So it is more complex movement which is brought about by the musculoskeletal system. This type of movement is seen in the higher vertebrates. To understand more about the movements brought about by musculoskeletal system, we need to understand the joints, skeleton and the type of muscles. So நமக்கு இந்த muscular movement தெரியணும் அப்படின்னா joints தெரியணும், skeleton and என்னென்ன types of muscles இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா joints. So joint என்ன பார்க்கலாம். The point at which two separate bones meet is called joint. Depending on the type of movement, the allow joints can be of three types: fixed, slightly movable and mobile joints. So joints அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு போன் வந்து ஜாயின் ஆகிற அந்த இடத்துக்கு பேர், எந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் நம்ம வந்து ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜாயின்ஸ் வந்து நம்ம த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கொஞ்சமாக மூவ் ஆகும், இன்னும் சுத்தமாக மூவ் ஆகாது, இன்னொன்று வந்து ஃப்ரீலி மூவ் ஆகும். ஸோ இட் இஸ் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா